ஒருத்தருக்கு படிக்கிற காலத்தில் தசை நடத்தக்கூடிய கிரகம் வந்து மகர ராசியில் இல்லாட்டி கும்ப ராசியில் உட்காந்துருக்கார், சனியுடைய வீட்டில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து அப்போ உயர்கல்வியை நோக்கி போகிறாங்க, பிஜி போகிறாங்க அல்லது டாக்டரேட் போகிறாங்க அப்படின்னு போனால் டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட வகையில் அவங்க அந்தளவுக்கு உயர்வான கல்வியை அடைவாங்க. அது வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கலாம், ஐடி சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், அது இல்லாமல் இந்த இன்டலெக்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயம், அதாவது ஆர்கிடெக்ட் மாதிரியானது. ஸோ இது மாதிரி அந்த டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப பிரமாதமான சக்ஸஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி மகரத்தில், மேஷத்தில், விருச்சகத்தில் திசை நடத்தக்கூடிய கிரகங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. பயோடெக்னாலஜி, பயாலஜி சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் லைனு அல்லது மெடிக்கல் லைனு, இந்த லைனில் வந்து அவங்க வந்து பிஹெச்டி உயர்கல்வி அந்த மாதிரி படிச்சுட்டு போகிறதுக்கான அமைப்பு நிச்சயமாக கிடைக்கும். வலுவான எதிர்காலம்.